அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் 50 கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த 50 கொஸ்டினை நம்ம எப்படி ஈஸியாக கிராக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போன தடவை நடந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து லாங்குவேஜ் இருந்துச்சு, அதனால 40 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த 50 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே 27 டாபிக் தான். சிலபஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதே 27 டாபிக் தான். இப்போ மொத்தம் வந்து 27 டாபிக். இந்த டாப்பிக்கை நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன டைம் கொஸ்டின் கேட்ட PYQ வச்சு தனித்தனியாக உடச்சிருக்கேன். இப்போ நமக்கு அனாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்து கிளாசிஃபிகேஷனில் 1 கொஸ்டின், கோடிங் அண்ட் டீகோடிங்கில் 3 கொஸ்டின், ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸ் பிளட் ரிலேஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கொஸ்டின், பசில்ஸில் 1 கொஸ்டின், டைஸில் 1 கொஸ்டின், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸில் 2 கொஸ்டின், லாஜிக்கல் வென் டயக்ராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கொஸ்டின், ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங்கில் 2 கொஸ்டின், அரித்மெட்டிக்கல் ரீசனிங்கில் 2 கொஸ்டின், வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டில் 2 கொஸ்டின், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸில் 2 கொஸ்டின், கேலண்டரில் 2 கொஸ்டின், பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷனில் 2 கொஸ்டின். அடுத்து இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கொஸ்டின், லாஜிக்கல் ரீசனிங் எஸ்பெஷலி சிலாகிசமில் 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வெறுமனே லாஜிக்கல் ரீசனிங் தான் சொல்லியிருக்காங்க. அதில் என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்து ஃபிகரல் சீரீஸ், இதில் 2 கொஸ்டின், நியூமரிக்கல் ஆப்ரேஷனில் 1 கொஸ்டின், சிம்பாலிக் ஆப்ரேஷனில் கொஸ்டின் கேட்கல நமக்கு, சரிங்களா, போன டைம் கேட்கல. அடுத்து வேர்டு பில்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கொஸ்டின், கேன் பி ஃபார்ம்டு, கேனாட் பி ஃபார்ம்டு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், அதில் 3 கொஸ்டின், 2 கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசம்ஷன் வச்சும் கேட்டிருக்காங்க. அடுத்து அட்ரஸ் மேட்சிங் கொஸ்டின் கேட்கல, சரிங்களா. அடுத்து மிரர் இமேஜஸில் 2 கொஸ்டின், ஆக்சுவலாக மிரர் இமேஜில் 1 கொஸ்டின், வாட்டர் இமேஜில் 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எம்படட் ஃபிகரில் 1 கொஸ்டின், விசுவல் ரீசனிங்கில் டைரெக்டாக எந்த கொஸ்டினுமே கேட்கல, கவுண்டிங் ஃபிகர்ஸ் வச்சோ இல்லை எந்த கொஸ்டினுமே கேட்கல. அடுத்து ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன், ஆட் அவுட் ஃபிகர்ஸ்லேயும் அதில் 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் கம்ப்ளீஷனில் கேட்கல. இப்போ ஆக்சுவலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டாப்பிக்கில் போன தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் இல்லை. போன தடவை 40 கொஸ்டின் 27 டாப்பிக்கில், இந்த தடவை அதே 27ல் 50 கொஸ்டின். மேபி எல்லாத்துலேயுமே கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகம், சரிங்களா. அப்போ இதை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வாஸ்ட்டாக என்னென்னமோ கேட்க போகிற மாதிரியான சிலபஸே கிடையாது. சிம்பிளாக 27 டாபிக். இந்த 27 டாப்பிக்கில் மாடல்ஸ் ஒவ்வொன்றிலே ஒரு 5 மாடல் 10 மாடல் அந்த மாதிரி மாடல்ஸ் இருக்கும். அந்த மாடலில் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா. இந்த 27 டாப்பிக்கில் ஒரு 2ஆக நம்ம உடைப்போம். எதெல்லாம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், எதெல்லாம் ஒரு டைம் பார்த்தா இது ஈஸி அப்படின்றத 2ஆக உடைச்சி அதில் எதெல்லாம் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக படிக்கணும், எதெல்லாம் நம்ம பார்க்காம போனால் கூட ஈஸியாக போட்டுடலாம் அப்படின்ற டாபிக்ஸும் உண்டு, சரிங்களா. இப்போ இந்த 27ல் நம்பரை வச்சு அப்படியே பிரிச்சிருக்கோம். இப்போ இதில் அனாலஜியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்பர் அனாலஜி, அல்ஃபபெட் அனாலஜி, வேர்டு அனாலஜி 3லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள். அடுத்து 2ஆவதாக இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன், ஏன்னா இதில் 2 கொஸ்டின் கேட்டுட்டாங்க உங்களுக்கு. அடுத்து கிளாசிஃபிகேஷன்லையுமே நம்பர்ஸு, லெட்டர்ஸ், வேர்டு எல்லாத்தையுமே வேர்டு, நம்பர், லெட்டர் 3யுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோடிங் டிகோடிங், சரிங்களா. அப்படியே சொலையாக கேட்ட 3 கொஸ்டினையுமே தூக்கிட்டு ஓடிடலாம், சரிங்களா. இப்போ இதுலேயும் லெட்டர்ஸ் வச்சு, நம்பர்ஸ் வச்சு, வேர்டு வச்சு, சரிங்களா, சைனீஸ் கோடிங் வச்சு எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் கான்செப்ட், பிளட் ரிலேஷன், போன கொஸ்டின் 2மே ரொம்ப 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 சிம்பிள், ஈஸியாக ஆன்சர் வந்துருச்சு, சரிங்களா. அப்போ இந்த தடவை ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக ஏன் கேட்குறாங்க அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும் அப்படின்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிற நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், ரீசனிங்கை பொறுத்தளவு 50 கொஸ்டின், சரிங்களா. எக்ஸாமில் 50 கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்கப்புறம் ஜிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 கொஸ்டின், மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின். இந்த 200 கொஸ்டினும் நீங்கள் எவ்வளோ நேரத்தில் எழுத போகிறீங்க அப்படின்னா 3 hours. 3 hours 180 minutes.
இப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் கூட இல்லை. ஏன்னா நீங்கள் எழுத போகிறது 200 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு என்ன இல்லை, 1 நிமிஷம் கூட கிடையாது நமக்கு. அப்போ நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் நார்மலாக ஒரு டிஎன்பிசி எக்ஸாமு எழுதுறீங்க அப்படின்னா அதில் மேக்ஸ் ரீசனிங் எல்லாம் சேர்த்து 25 கொஸ்டின் எழுதுவீங்க. இந்த 25க்கு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 50 நிமிஷமோ ஒரு 55 நிமிஷமோ எடுத்துக்குவீங்க. இல்லை ஒரு 3/4 மணி நேரம் எடுத்துக்கிறீங்கன்னே வைங்க. நல்லா சால்வ் பண்ணுறவங்க ஒரு 3/4 மணி நேரத்தில் சால்வ் பண்ணுறீங்கன்னே வைங்களேன். ஆனால் இங்கே நீங்கள் எழுத போகிறது 50 கொஸ்டின். இப்போ 50 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் வச்சாலே 50 நிமிஷம் சாப்பிட்டு போயிடும். சரிங்களா? அப்போ மீதி இருக்கிற 130 நிமிஷம், அதாவது 2 மணி நேரம் 10 நிமிஷம் தான் இருக்கும். அப்போ நம்ம டைமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ இதில் மேனேஜ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ எல்லா கொஸ்டினுமே கரெக்டாக போடலாம். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 முக்கியம். அதுவும் சிபிடியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணணும். அதுக்கு தான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் நம்ம கண்டினியூவாக டெஸ்ட் வச்சுட்டே இருப்போம். சரிங்களா? இப்போ இதை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த 50 கொஸ்டினையும் ரொம்ப தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? கான்செப்ட் தாங்க, பேசிக் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலேவும் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் ஆயிரும். கான்செப்ட் கிளியர் கிடச்சிருச்சு அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக போட்டுக்கிட்டே இருப்பீங்க. என்ன மாடலோ பார்க்க போகிறீங்க, ஆன்சர் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். கொஸ்டினும் உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து பசில்ஸை பொறுத்தளவு ஒரே ஒரு கொஸ்டின், அதுவும் எப்படி இருந்துச்சு, வெறும் ஒன்லைனராக சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு. இவருக்கு அப்புறம் இவங்க சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுன்றதை விட ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க, 4ஆவதாக யார் என்ட்ரு ஆனாங்கன்னு சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டைஸ். டைரக்ட் கொஸ்டினாகவும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. டைரெக்டாக எதுக்கு ஆப்போசிட்டில் என்ன வரும் அப்படின்னு கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்தும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் லாஜிக்கல் வென் டயக்ராம், அரித்மெட்டிக் ரீசனிங், பெர்முட்டேஷன் காம்பினேஷன், இன்செட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர், வேர்டு பில்டிங், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், எம்படட் ஃபிகர், விசுவல் ரீசனிங், ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன். இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நீட் ரெகுலர் ப்ராக்டிஸ். கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் இந்த டாபிக் எல்லாம் கஷ்டமான டாபிக்னு சொல்லலை, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிற டாபிக்ஸ். சரிங்களா? திரும்ப 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 நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ஏன்னா இப்போ அனாலஜியில் கேபிட்டல் வேர்டை வச்சு கேபிட்டல் கேட்குறாங்கன்னா ஈஸியாக போட்டுருவீங்க. அப்போ அந்த டாபிக் ஈஸி. ஆனால் அதில் ப்ராக்டிஸ் பண்ணுற ஏரியா இருக்குது. நம்பரை வச்சு பண்ணுவீங்க, அல்ஃபபெட்ஸ் வச்சு பண்ணுவீங்க. சரிங்களா? அப்போ பேசிக்காக வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நல்லா நீங்கள் திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது ஈஸியான டாபிக். ஒரு தடவை நீங்கள் நான் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டா போதும், இப்படி தான் கொஸ்டின் கேட்பான் அப்படின்றது நம்மளால் ஈஸியாக அனலைஸ் பண்ணி கடகடன் ஆன்சர் போடக்கூடிய டாபிக்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன்ஸ், ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங், வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ், கேலண்டரில் ஒரு தடவை பார்த்தா போதும், இப்படி தான் கேட்பான், இப்படியே ஆன்சர் போட்டு போயிடலாம். 2 கொஸ்டினுமே பாருங்கள், அப்படியே அடுத்தடுத்த கொஸ்டின் நம்ம புக்கில் இருந்த கொஸ்டினை கேட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது லாஜிக்கல் ரீசனிங், எஸ்பெஷலி சிலாகிசம். இந்த லாஜிக்கல் ரீசனிங்கில் ரேங்கிங் கூட கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. டைம் சீக்வன்ஸ் வச்சு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது ஃபிகரல் சீரீஸ், நியூமரிக்கல் ஆப்ரேஷன், சிம்பாலிக் ஆப்ரேஷன், அட்ரஸ் மேட்சிங், மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், அதுக்கப்புறம் ஸ்கொயர் கம்ப்ளீஷன். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டாலே போதும். ரொம்ப சிம்பிளாக கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் போட்டு போயிடலாம். ஆனால் இதில் நீட் மோர் ப்ராக்டிஸ், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இது போக டைரெக்டாக உங்களுக்கு சிலபஸில் சொல்லாத டாபிக் வாட்டர் இமேஜில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அடுத்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், இது 3மே தெரிஞ்சு வச்சுக்கிறணும். ஏன்னா ஒரு கொஸ்டின் மட்டும் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் இல்லாமல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனில் கொஸ்டின் கேட்டாங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி டாபிக்ஸை பி ப்ரிப்பேர்டாக நம்ம இருக்கணும். இப்போ இந்த மாதிரி டாபிக்ஸு எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு டெஸ்ட் பிளான், சரிங்களா, 2D டெஸ்ட் சீரீஸ், இந்த டூ ஆர் டை டெஸ்ட் பேர். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஃபஸ்ட்டு 27 டாப்பிக்கை 14ஆக உடைச்சிட்றோம். சரிங்களா? 14 டாப்பிக்காக உடைச்சிட்றோம். இப்போ இந்த 14 டாப்பிக்காக எப்படி உடைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனாலஜி ஃபஸ்ட்டு, 2ஆவதா கிளாசிஃபிகேஷன், கோடிங் டிகோடிங், 3ஆவதா ரிலேஷன்ஷிப் கான்செப்ட், பசில்ஸ், 4ஆவதா டைஸ், டைரக்ஷன்ஸ் அண்டு டிஸ்டன்ஸ்,
அதுக்கப்புறம் 5வது லாஜிக்கல் வென் டயக்ராம், ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங். 6வதா அரித்மெட்டிக் ரீசனிங், வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். அப்புறம் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ், கேலண்டர். அப்புறம் பெர்முடேஷன் காம்பினேஷன். அடுத்து இன்செர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர். அடுத்து லாஜிக்கல் ரீசனிங், ஃபிகரல் சீரீஸ், நியூமரிக்கல் ஆப்ரேஷன், சிம்பாலிக் ஆப்ரேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்டு பில்டிங், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், அட்ரஸ் மேட்சிங், மிரர் இமேஜஸ். அடுத்து எம்பெடட் ஃபிகர்ஸ், விசுவல் ரீசனிங், ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன், ஸ்கொயர் கம்ப்ளீஷன் அப்படின்ட்டு 14 டாப்பிக்கை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே உடச்சிடுறோம். இந்த 14க்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 14 டெஸ்ட் நடக்கும். சரிங்களா? இந்த 14க்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 14 டெஸ்ட் நடக்கும். இந்த டெஸ்ட்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 14 டெஸ்ட்டு செக்ஷனல் டெஸ்ட்டுன்ட்டு 1 2 3 4ன்னு 14 டெஸ்ட் நடக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இது எல்லாத்தையும் அப்படியே மெர்ஜ் பண்ணுறோம். அடுத்து 1 2 மெர்ஜ் பண்ணுறோம். மெர்ஜ் பண்ணி 15வது ஒரு டெஸ்ட் வைக்கிறோம். அடுத்து 16வது டெஸ்ட் என்ன அப்படின்னா 3 4 மெர்ஜ் ஆகி உங்களுக்கு 16வது டெஸ்ட் இருக்கும். 17வது டெஸ்ட்டு, 5வது டெஸ்ட்டும் 6வது டெஸ்ட்டில் இருக்க டாபிக்ஸும் மெர்ஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் 18வது டெஸ்ட்டு, 7வது 8வது டாபிக்ஸ் மெர்ஜ் ஆகுது. இப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21 டெஸ்ட்டு 2 டெஸ்ட்டாக மெர்ஜ் ஆகி வருது. அதுக்கப்புறம் 1வது டெஸ்ட்லேருந்து 4வது டெஸ்ட் வர மெர்ஜ் ஆகி 22வது டெஸ்ட்டாக நடக்குது. அடுத்து 5வது டெஸ்ட்லேருந்து 9வது டெஸ்ட் வர மெர்ஜ் ஆகி 23வது டெஸ்ட் நடக்குது. அடுத்து 24வது டெஸ்ட்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா 10வது டெஸ்ட்லேருந்து 14வது டெஸ்ட் வர மெர்ஜ் ஆகுது. சரிங்களா? இது போக இதே வந்து 24 டெஸ்ட் நீங்கள் போட்டுருவீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 1லேருந்து 7 வரை 25வது டெஸ்ட் நடக்கும். அடுத்து 8லேருந்து 14 வரை 26வது டெஸ்ட் நடக்கும். இது போக 1 2 3 ஃபுல் டெஸ்ட் போடுறீங்க. சரிங்களா? அப்போ எத்தனை டைம் நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்டே வரோன்னு பாருங்கள். திரும்ப 14 டாப்பிக்காக உடச்சி 27 டாப்பிக்கையும் படிச்சிட்டோம். திரும்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 மெர்ஜ் பண்ணி படிக்கிறோம். அடுத்து 4 மெர்ஜ் பண்ணி படிக்கிறோம். அப்புறம் 7 8ன்னு மெர்ஜ் பண்ணி படிக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மினிமம் இப்போ 29 டெஸ்ட்டு போடுறீங்க. சரிங்களா? ஒரு டெஸ்ட்டுக்கு 50 கொஸ்டின். அப்போ நம்ம எத்தனை கொஸ்டின் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் பாருங்கள். 1450 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். இதில் ரீசனிங்கில் மட்டும் இதில் 50 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. 50ஐயும் கரெக்டாக 50க்கு 50 போட்டு வர போகிறோம். அவ்வளோதான். புரியுதுங்களா? இதுதான் நம்மளோட மேஜர் டெஸ்ட் பிளான். இப்போ இந்த டெஸ்ட் பிளான் ஆன்லைன்லேயே நடக்கு. நீங்கள் எங்கே இருந்தாலும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாடசாலைக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருவாங்க. பாடசாலையில் நீங்கள் ரீசனிங் மட்டும் கூட ஜாயின் பண்ணி உங்களோட ரீசனிங்க்கு மேலே இருக்கக்கூடிய பயத்தை போக்கிக்கிறலாம். ஏன்னா நீங்கள் கண்டினியூஸாக டெஸ்ட் போட தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இந்த கான்ஃபிடென்ட் ஒரு தடவை கிடச்சிருச்சுன்னு வைங்களேன், நீங்கள் எந்த கொஸ்டினை போட்டாலும் கரெக்டாக தான் போடுவீங்க. சரிங்களா? அப்போ திரும்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ போன தடவை கேட்ட ஏரியா, இந்த தடவை கேட்காத ஏரியா அப்படின்லாம் எதையுமே நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா போன தடவை 40 கொஸ்டின், இந்த தடவை 50 கொஸ்டின், 27 டாபிக் தான். இப்போ மினிமம் ஒரு டாப்பிக்கில் 2 கொஸ்டின் வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தைரியமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா டாப்பிக்குமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை ஸ்கிப் பண்ணிட்டு அதை படிப்போம், இதை ஸ்கிப் பண்ணிட்டு அதை படிப்போன்றதே வேண்டாம். கான்செப்டுவல் லேர்னிங் தான். கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஸ்டினை டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? வேறு இதில் வந்து ரொம்ப நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு 2 to 3 hours மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 100% உங்களால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ரொம்ப முக்கியம், நான் திரும்பவும் சொல்கிறேன், டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுவரை நீங்கள் எழுதின ப்ரிலிமினரியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே 25 மேக்ஸ் ரீசனிங் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2A மெயின்ஸ் எழுதினவங்க 40 தான் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஆனால் அதை விட 10 கொஸ்டின் அதிகம். இப்போ 50 கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இந்த 50 ரீசனிங்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் 1.5 மணி நேரம்லாம் எடுப்பாங்க. மீதி 1.5 மணி நேரத்தில் நம்ம வந்து 150 கொஸ்டின் போட்டுடலாமா அப்படின்னா சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி. அதனால் டைம் மேனேஜ் பண்ணி 50 கொஸ்டினை 50 நிமிஷத்துலேயே முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணணும்.
ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் தான், அதுக்கு மேலே எடுத்துக்கவே கூடாது. அந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இத்தனை தடவை போட்டு இவ்வளோ கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 1450 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு மேலே நமக்கு என்ன வரப்போகுது? புரியுதுங்களா? இப்போ ஒவ்வொரு கான்செப்டையும் நம்ம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம டெஸ்ட் பிளானோட முக்கியமான அப்ஜெக்டிவேவும். சரிங்களா? உங்களை திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும். அதுதான் உங்களோட அப்ஜெக்டிவ். நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இப்போ பாடசாலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டுக்கான எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.